உங்களோட ஸ்டாலின் நடத்தினாங்க. இப்போ எழும்பூரில் ஒரு சில இடத்துல காசு பட்டாக்கு காசு கொடுத்தாதான் கொடுப்பேன். அதாவது ஒரு பாகம் இருக்குங்க, ஒரு பாதியை பிரிக்கிறாங்க. பிரித்த உடனே 3ஆ பிரியுது இந்த ஷேரு. 2 பேருக்கு பட்டா கொடுத்தான் ஒரே சர்வேல, இன்னொருத்தனுக்கு கொடுக்கல. என்னடா அவன் 2 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்தான், அதனால கொடுத்தேன். இவன் காசு கொடுக்கல, இவன் ரூல்ஸ் பேசிட்டான், அதனால கிடையாது. இப்போ நீ கொடுக்குறதா எனக்கு 2 லட்சமா, நீங்களா இன்னொருத்தன் டெய்லி எனக்கு தான் அப்ளிகேஷன் வந்துகிட்டே இருக்குல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் உங்களோட ஸ்டாலின் நடத்துரு? இது நான் கேட்கல, இந்த பாதிக்கப்பட்டவர் கேட்குறேன். அப்புறம் ஒரு சில நேரத்தில் போய் கவுன்சிலரை பார்க்குறாங்க, எம்எல்ஏ பார்க்குறாங்க, சொன்னாலும் அந்த அதிகாரிகள் காது கொடுத்து கேட்கறதில்ல. என்னைக்குன்னா ஒரு கவுன்சிலரோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ நியாயமாக ஒரு விஷயத்த சொல்லி ஒரு அரசு ஊழியர் நடவடிக்கை எடுக்கலன்னு அவங்க மீது நீங்கள் விசாரணை எடுத்திருந்தீங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இவங்க பயப்பட மாட்டாங்க. திட்டம் நல்ல திட்டம், ஆனால் நிறைய இடத்துல அதை செய்யறது கிடையாது. உங்களுடன் ஸ்டாலின் வர மனுவை கிடப்பில் போடுறாங்க. இதெல்லாம் ஃபீட்பேக், இவங்க பண்ணுறது இந்த திட்டங்களோட ஃபீட்பேக். பூத்து ஓட்டர் லிஸ்ட்டுன்னா அதை டிஃபன் கடை வைக்கிறவங்க, ஜூஸ் கடை வச்சிருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துறாங்க. கராத்தே தியாகராஜன் ஒரு பாகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபார்ம் கொடுத்தாங்களே, அந்த ஃபார்ம் என்னமா ஆச்சுன்னா இந்த மாதிரி தெரில, என்கிட்ட அதிகாரி கொடுத்தாங்க, கையெழுத்து போட்டுவாங்க. அதுக்கப்புறம் நான் என் மகன் கிட்ட கொடுத்தேன், மகன் யாரை சேர்த்தாப்புல யாங்க வச்சிருக்காப்புல தெரியல, என்னம்மா இப்படி சொல்றீங்க, கார்பரேஷன் எப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி ஆளை எப்படிமா நம்பி கொடுத்தாங்க, அது எப்பயுமே எங்ககிட்ட தான் நான் கொடுப்பாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைண்ணே, என்னை இப்போ நான் பேச முடியாதுன்னு சொல்லி பேசுறது முன்னாள் துணை மேயர் இன்சார்ஜாக இருந்தவர் கராத்தே தியாகராஜன்.